டொனால்ட் ட்ரம்ப் என்ன கேட்டார் ஸ்பெயின் கிட்ட, இது போல் உங்களோட ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அங்கேருந்து நாங்கள் சில போர் விமானங்களை இயக்கி ஈரான் வரைக்கும் ரீச் பண்ணி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சுற்றி அவன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ட்ரம்ப் நினச்சி கேட்டது, நம்ம தானே உலகத்துக்கே பஞ்சாயத்து தலைவர், நம்ம வேணும்னு கேட்டால் மற்ற நாடுகள் வேணாம் நான் சொல்ல போகுது ஓகேன்னு தலையாட்டுவாங்கன்னு நினச்சி கேட்டாப்புல. ஆனால் ஸ்பெயின் நோ சொல்லிடுச்சு. இல்லைங்க, எங்கள் நாட்டு மக்கள்லாம் போர் வேணான்னு சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து நல்ல விஷயத்துக்காக ஒன்றும் விமானத்தை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ஈரான் அடிக்க போகிறீங்க, அங்கே பல பேர் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் எங்கள் மக்கள் வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி நான், இந்த நாட்டோட தலைவர், நான் சொல்கிறேன் வேணாங்க, எங்கள் மக்கள் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு நல்ல தலைவராக ஸ்பெயினோட தலைவர் செயல்பட்டுருக்காப்புல. இது அமெரிக்கா பார்த்துட்டு சும்மாவும் இருக்கும். அமெரிக்க அரசு என்ன பண்ணிடுச்சு, உடனே அனௌன்ஸ் பண்ணிச்சு பாருங்கள், ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார், இனிமேல் ஸ்பெயின் கூட அமெரிக்கா ட்ரேடே பண்ணாது, அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிக்கிறோன்னு கோவத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசு இன்னொரு மேட்டரே சொல்லிச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஸ்பெயின் வந்து ஈரானோட தாக்குதல்களுக்கு உதவி பண்ணுதோ, அவங்க தான் ஈரான் தாக்குதல் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னு அப்படி திருப்பி விட்டாங்க. திஸ் இஸ் அமெரிக்கா ஃபார் யூ. இதுதான் அமெரிக்கா கிட்ட இருக்க தொட்ட பழக்கமே. அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யலை அப்படின்னாலே நம்மளை எதிரிகளாக சித்தரிக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் ஸ்பெயின் சார்ந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களே. இது வரைக்கும் உலக அரசியல் சார்ந்த அமெரிக்காவோட மூமெண்ட்ஸ் யாருக்கும் புரியாமல் இருந்துச்சுன்னா இந்த மூமெண்ட்டில் தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை ஸ்பெயின் மறுக்கிறாங்க. ஏங்க, நாங்கள் எதுக்கு ஈரானுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறோம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த உருட்டி மிரட்டுறீங்கன்னு ஒரு முறையும் அதை பண்ணாதீங்க. அமெரிக்காவோட மிரட்டல்களுக்கு ஸ்பெயின் ஒருபோதும் அடிப்பணியாதுன்னு அவ்வளோ கட்ஸாக பேசியிருக்காரு ஸ்பெயினோட தலைவர். பெரிய விஷயம் மக்கள். இதெல்லாம் அமெரிக்கா தேன் கோட்டுகளை கைவிட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்காவோட நட்புறவாக இருந்த சில நாடுகளும் இப்போ அமெரிக்கா எகென்ஸ்டாக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னும் ஒரு நாடுகளும் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக ஈரானுக்கு அது ப்ரெஷர் கிடையாது, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய ப்ரெஷராக மாறி நின்றோம். ரைட்.